இவங்க செஞ்சது சரி, இனி நாம என்ன செய்ய போறோங்கிறதா இப்ப முதன்மையானது. நாம வந்து என்ன செய்ய போறோம்? இப்ப பாருங்க, வண்டியில வரும்போது பாண்டியார் பொன்னம்பலால அணை கட்டுவது, தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்கிறதுக்கு அணை கட்டுவது என்று முடிவெடுத்துட்டோம். அது அம்மையார் இந்திரா காந்தி காலத்தில் அடிக்கல் நாட்டிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் 7 அருவிகள், சிறு சிறு அருவிகள் ஓடி போய் கேரள மாநிலத்தில் 6 மாவட்டத்தை மிக செழிப்பாக வச்சிருக்கு. அம்மையார் இந்திரா காந்தி அடிக்கல நாட்டிட்டு ஏன் விட்டாங்கன்னா, கேரளாவில் காங்கிரஸ் ஆளுகிற உயரத்தில் இருந்ததுனால, அந்த மக்கள் இந்த அணையை கட்டக்கூடாது என்று போராடியதுனால, அந்த ஆளுகிற உயரத்தில் இருக்கிற அந்த இழந்தரக்கூடாது என்பதற்காக தமிழ் மக்களின் வாழ்வாதாரத்தை, எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாம கட்டாம விட்டு விட்டாங்க. இப்ப நாம வந்த உடனே முதல் வேலை பாண்டியார் பொன்னம்பலம் அணையை கற்றோம். அங்க இருந்து உதகையில அங்க இருக்கிற மாயா ஆறுல கொண்டு போய் இந்த தண்ணீரை பெரும் குழாய், ராட்சச குழாயில கொண்டு ஊத்துறோம். என்னடா என்னமோ விட்லாச்சாரி படம் மாதிரி சொல்லிருக்கான்னு நினைக்காத, உண்மையிலே இதை செய்யற நடக்கும். அங்க ஊத்தி அங்க இருந்து நேர பவானிக்கு தூக்குறோம். மேட்டூர்ல கொண்டு போறோம். கொண்டு போய் காவிரி படுகை செழிப்பாக்குறோம், முல்லை பெரியாற்றை செழிப்பாக்குறோம். இங்க என்ன பண்றான், பவானி ஆற்றுல அவன் அணையை கட்டிட்டான், கேரளால கட்டிட்டான், தடுப்பணையை கட்டிட்டான். நமக்கு வழியே கிடையாது. மேல் பவானியில இருந்து நம்ம நிலத்துல தான் உருவாகி இப்படி ஓடி வந்து கேரளாக்குள்ள வந்து இப்படி நமக்கு வருது. இவன் இந்த கேரளாக்குள்ள ஓடி வருதுல, இங்க கட்டிட்டான். இப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி, இங்க உருவாகுது இல்ல, இங்க இறங்குது இல்ல, இங்க கட்டிடுறான். எப்படி செய்யறான் பாருங்க. அப்பர் பவானியில மேல் பவானியிலே போடா அப்படின்னு அணைய போட்டான். தண்ணியை கொண்டு வர பாதையிலேயே பெரிய ராட்சச குழாய் போட்டு தூக்குடா, தூக்கி கொண்டு நேர ஊத்திரும். முடிஞ்சு பல ஆயிரக்கணக்கில் ஏரிகளை வெற்றோம், குளங்களை வெற்றோம். இப்ப நம்ம வந்த உடனே இந்த குப்பை மேல தூக்கிட்டு இத பெரிய ஏரி ஆக்கிறோம். என்ன செய்யறோம் பாரு. இப்ப இங்க மழை பெய்யுது, இங்க பாரு, 10 கிலோமீட்டருக்கு ஒரு கம்மா இருக்கணும், 10 கிலோமீட்டருக்கு ஒரு ஊரணி இருக்கணும், 5 கிலோமீட்டருக்கு ஒரு குளம் இருக்கணும். சின்ன 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 சின்னதா பண்ணணும். நிலத்தடி நீரை உயர்த்திக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணும், மழை விழுந்தவன மழை நீர் ஓடுவதற்கு சாலையை இப்படி போட்டுரும். சாலையை இப்படி போட்டு 2 பக்கமும் காவாய போட்டுரும். போட்டு நல்லா மேல சல்லடையா இருக்க இரும்பு தகடா போட்டுரும். சிறப்பு பணியாளர்கள் 2000-3000 பேர் எடுக்கணும். மழை பெஞ்ச உடனே மழை கோட்டை போட்டு ஜீப்ல வாங்கி 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 வருவான். நான் தான் வந்தவன பாலித்தீன் எல்லாத்தையும் தடை பண்ணிடுவேன். எங்கேயும் நெகிழி வச்சுக்காது. குப்பையை ரோட்ல போட்டினா உன்னை தூக்கி ஜெயில போட்டுருவேன். எப்படி பண்ணுவேன் பாத்துக்க, எப்படி பண்ணுவோம் பாரு. முதல்ல என்ன பண்ணுவேன், எல்லாருக்கும் பொது அறிவிப்பு. ஜெயலலிதா அவங்க மாதிரி பிரஸ் மக்களை சந்திக்கிறதுக்கு நான் பயப்படாத. நான் தினம் காலையில சாயந்தரம் பேசிட்டு தான் படுப்பேன், பேசிட்டு தான் எந்திரிப்பேன். இன்னைக்கு செய்தி இது என் மக்களுக்கு. இன்னைக்கு செய்தி ரமணா மாதிரி அந்த வானிலை அறிக்கைகள் சொல்றதா மழை வர, நானே வந்து சொல்லிடுவேன். மழை வரப்போகுது, கவனமா இருங்க, நானே சொல்லிடுவேன். இவங்க என்னெல்லாம் நினைக்கலையோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சிருவோம். எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. சார் என்ன சார் உங்கள் ஆட்சியில் இப்படி ஊழல் நடந்துருச்சு சார் என்கிட்ட கேட்க முடியாது. இந்த சோதிச்சு விடுறாங்கல்ல, சீக்கிரம் பார்த்து ஏதாச்சும் அளவு காசு இருந்தால் கொடுத்து விடப்பா. நம்ம பெட்டியை வேற திறந்திருந்து பார்க்குறாங்க, நம்ம வண்டியை. அதில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ கொடுக்குறேன், அங்கே இருக்காங்க வாயா, உனக்கு தார வாங்கி பிடிச்சிக்கிறா, அவன் வர மாட்டான். அவனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு பெரிய கொடுமையாக இருக்கு. அவன் என்ன பண்ணுறான், இந்த நெகிழி கீழி குப்பை எதுவும் இருக்காது. மழை நீர் நேரம் ஓடி போய் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஆர்கே நகர்ல 20-30 குளம் குட்டைகளை வச்சிருப்பேன். டக்கு 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 டக்குன்னு கொண்டு போய் அங்கே ஒண்டி சேர்த்துருவேன். சுற்றி இரும்பு வேலியை போட்டு மரங்களை விட்டு நிறச்சி விட்டுருவேன். அங்கங்கே துணை காவல் நிலையம் நிற்பான். நீ போய் விஷத்தை ஊற்றி விடுறது, அதை பண்ணுறது, மேலேருந்து குப்பையை போடுறது. உனக்கு ஒரு நோய் இருக்கு, குப்பையை போடுறவனை மதிப்பேன், குப்பையை மூழ்கி எடுத்து சுத்தம் பண்றான்ல அவனை அவமதிப்பேன். இந்த நோய் இருக்குல்ல, இதுல இருந்து நீ மாறினா மாற்றம் வந்துடும். மாற்றங்கிறா என்ன, மேல இருந்து பொறுப்பற்று கேவலங்கட்டு குப்பையை சுத்தி அப்படி தூக்கி போடுறவரே நீ பிரியமா நல்லா இருக்கீங்களா, நல்லா அருமையா போட்டி அப்படின்னு ஒருத்தன் வந்து மூக்க பிடிச்சிட்டு உள்ள போய் விசவாயி தாக்கி சாவான். அவனை அசிங்கமா பார்ப்பேன். ஏன் உன் அழுக்க உடம்புல ஒட்டிருக்குல்ல, அதுக்கு
இந்த மாதிரி செய்யறவன என்ன பண்ண தெரியுமில்ல, ஒரு நாள் நீ வெளியில அவனை உள்ள இறக்கி விடன்னு. நாம வந்தவன் என்ன செய்யறோம், எல்லா இடத்துலயும் கண்காணிப்பு. இப்ப அடுக்கறனா எல்லா இடத்துலயும் கண்காணிப்பு கறி வச்சிருப்பேன். அங்க முதல்ல சொல்லிடுவேன், குப்பை கூடையை வச்சிருவேன். நீ ஒவ்வொரு வீட்டுக்கும் குப்பை கூட கொடுத்துருவான். நீ எடுத்து சரியா கொண்டாந்து இங்க கொட்டணும். அதுல மக்குகிற குப்பை மட்டும்தான் குப்பை, மக்காத குப்பை நாட்டுல தடை. பிளாஸ்டிக் எதுக்கு மட்டும் பயன்படுத்துறேன், ரத்த பொட்டலத்திற்கு, தவிர்க்க முடியாத ரத்த பொட்டலத்திற்கும் ஊசி போடுற சிரிஞ்சுக்கு மட்டும்தான். அதுக்கும் மாற்று கண்டுபிடிச்சிட்ட பிறகு அதை ஒழிச்சுவேன். நோ பிளாஸ்டிக், நோ பாலித்தீன். நெகிழி, குழைமம் இரண்டும் தடை. முடிச்சலிதான் சுத்தமாயிருது, பாதி சுத்தமாயிருது நாடு. இலை தலை எது விழுந்தாலும் அப்படியே எடுத்து எடுத்து கொண்டு போய் உரக்கடங்களை கொட்டிடுவேன். நாடு சுத்தமா இருக்கும். இப்ப குப்பையை கொண்டாந்து இங்க போடுறியான்னு பார்ப்பேன். அதை எடுத்து உடனே கொண்டு போய் உரக்கடங்கு கொண்டு வருவான் ஆளு. அதுக்கு தனியா வேலைக்கு ஆள் வச்சிருப்பேன். மாசம் அவனுக்கு சம்பளம், அரசு வேலை. அங்க இருந்து நீ போட்டாயினா டக்குன்னு வண்டியில் வந்து மின்சாரத்தை டிங்கன்னு வட்டிட்டு போயிடுவான். 15 நாளைக்கு உன் வீட்டுக்கு மின்சாரம் வராது, இருட்டில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீ 15 நாளைக்கு அப்புறம் இனிமேல் இது போல செய்ய மாட்டேன் என்று எழுதி கொடுத்து 1000 ரூபாய் தண்டம் கட்டின பிறகுதான் மின் இணைப்பை தருவான். யாராவது நீ மறுபடியும் மேல இருந்து குப்பையை போடுவ? இந்த ஆட்சி முறைக்கு பேர் என்ன? தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. தாயின் பேர் அன்புதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. அதை நம்ம கடைபிடிக்கிறோம். ஒரு வயது உபயோகப்பட மாட்டேன், இங்க தண்ணியை கொண்டு ஊற்றிடுவேன். அது அப்படி சொர்க்கமா இருக்கும். அங்க வாத்து நீஞ்சு மீன் வளர்ப்பேன், எல்லாம் செய்வேன். அந்த மீனை பிடிச்சி பெரியம்மா வித்துக்க, சாப்பிட்டுக்க, ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் சொர்க்கமா மாற்றி விட்டுருவோம். நீ குடிக்க தண்ணி அதான் 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர் ரயில குளம் குட்டை குட்டையா தண்ணி தேங்கி இருக்கான். நிலத்தடி நீர் மேலே ஏறிக்கிட்டே வரும். அங்கேக்கிலே போற போட்டு அங்கிருந்தே தண்ணி எடுத்து நேர வீடு குழாயில் கொண்டாந்து ஊற்றி விட்டு போயிடுவேன். இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நீ நினைக்காத. இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியும். எதால? உன் ஒத்த ஓட்டால, உன் சுட்டு விரலால் இந்த உலகத்தையே மாற்ற முடியும். அவ்வளவு வலிமை உனக்கு. அதை புரிந்து கொண்டு நம்ம வாக்கு செலுத்தணும். இந்த தண்ணீரின் தேவையில் நாம் தன்னிறைவு அடைந்து விட முடியும். இது சத்தியம். இதை நீ எழுதி வச்சுக்க.